வரப்போகிற தேர்தலில் ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக. ஸோ தாவேகாவுக்கு அவங்க எதிர்கட்சி. புரியுதா உங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகள் வந்து கஷ்டப்படுற காலத்தில் நான் கடன் வாங்கி 50,000 ரூபா கொடுக்குறாரு. அதிமுக பணம் கொடுத்துருக்குது, திமுக பணம் கொடுத்துருக்குது. இவங்க எல்லாரும் கொடுத்ததை விட அதிகமாக பணம் கொடுத்தது தம்பி விஜய் தான் கொடுத்துருக்காரு. 10 ரூபா கதையை எடுத்ததுக்கு அப்புறம் தான் கூட்ட நெரிசல் அதிகமாச்சா, செருப்பு வீசப்பட்டுச்சா, அதுக்கப்புறம் தான் வந்து செயற்கை அலை உருவாச்சா. அந்த மாவட்டத்துடைய எஸ்பியும் அந்த மாவட்டத்துடைய கலெக்டரும் தான் அதுக்கு பொறுப்பு. அவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணணும். IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. இப்போ கரூர்ல சமீபத்தில் நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக சென்னை வந்திருக்காங்க. அந்த நிகழ்வை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு முன்னாள் காவல் அதிகாரி ராஜேந்திரன் ராஜா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கோமதி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே, தொடர்ந்து இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ மக்களை அவர் போய் பார்க்கறதுக்கு பதிலா மக்கள் எல்லாரையும் வந்துட்டு கூட்டமா கூட்டி ஒரு அறை எடுத்து அவரை பார்க்க வச்சிருக்காரு. இது எந்த மாதிரி எடுத்துக்கிறது? ஏன்னா வந்து ஒரு பாலிடிக்ஸ் வராங்க, ஒரு அரசியல் வராங்கன்னும் போது மக்களோட எதிர்பார்ப்பு வேற அளவுக்கு இருக்கும். அவர் வந்து மக்களை பார்க்கணும், மக்களுக்கான நலத்திட்டங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும், ஒரு தாட் இருக்கும். ஆனா இவர் வந்து அதை சுத்தமா டோட்டலா சேஞ்ச் பண்ணி நீங்களாம் என்ன பார்க்க வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுமா, விஜய் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக மாறினதுக்கு அப்புறமே இந்த இன்சிடெண்ட்டை பற்றி இன்றைக்கி உலகம் பூரமே பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்காங்க இல்லையா? அதில் வந்து 37 குடும்பம் இருக்குது. 37 குடும்பமுமே வந்து கரூரில் ஒரே இடத்துல வசிக்கவில்லை, ஒரே குவார்ட்டர்ஸில் வசிக்கலை. அவங்க 37 குடும்பமுமே வேறு வேறு கிராமங்களில் வசிக்கிறாங்க. விஜய் வந்து போன வாரத்தில் டிஜிபிக்கு ஒரு கடிதம் கொடுத்தாரு. அந்த கடிதத்தில் இந்த 37 குடும்பத்துக்கும் நான் போய் விசிட் பண்ணுறேன், எனக்கு வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து கரூர் வரைக்கும் பந்தோபஸ்து கொடுங்க, அப்புறம் நான் ரூட் மேப் கொடுக்குறேன், இந்த 37 குடும்பத்துக்கும் ரூட் மேப் கொடுக்குறேன், இந்த 37 வீட்டுக்கும் போகும்போது 37 வீட்டுக்கும் என்னை வந்து நான் ஒவ்வொருத்தரும் வீடு வீடாக போய் சந்திக்க விரும்புகிறேன், அதனால் எனக்கு இந்த 37 வீட்டுக்கும் போகிறதுக்கு பந்தோபஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஜிபியை போய் கொடுத்தார். டிஜிபிகிட்ட மனு கொடுத்தாரு. டிஜிபி அந்த மனுவை வாங்கிட்டு என்ன செஞ்சாருன்னா, இந்த மனுவை கொண்டு போய் நீங்கள் கரூரில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ கரூர் எஸ்பி கிட்ட கொடுத்தா கரூர் எஸ்பி என்ன சொல்கிறாரு, இது சம்மந்தமாக இந்த 41 பேர் இறந்தது சம்மந்தமாக நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து கரூரில் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். இப்போது நாங்கள் வழக்கு பதிவு பண்ணது மட்டுமல்லாமல் சிபிஐ வந்து எங்கள் எஃப்ஐஆரை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்குகள் விசாரணையில் இருக்குது. விசாரணையில் இருக்கும்போது சாட்சிகள் யார் யார் சாட்சிகள் அப்படின்னா, இந்த 37 குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சாட்சிகள். அது இல்லாத ஒரு 100 பேருக்கு பக்கம், ஏன்னா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துலேருந்து பார்த்தாங்களோ அவர்கள் எல்லாம் சாட்சிகள். அப்போ கட்சி வந்து அந்த உள்ளே போனால் சாட்சிகளை கலைச்சி விடுவாங்களோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நேரத்தில் எங்கள் சைடில் இருந்து அப்படி ஒரு தவறு நடந்துட வேண்டாம். நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தையும் அணுகியிருக்கிறோம், ஹைகோர்ட்டையும் அணுகியிருக்கிறோம், 2 இடத்துலையும் அணுகியிருக்கிறோம். இந்த 2 இடத்துல இருந்து அவங்களும் வந்து எங்களை செஞ்சுருக்காங்க. நாங்கள் வந்து வழக்கை வந்து நேர்மையான முறையில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய பெர்வியூவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு சிபிஐ குரூப் வந்து அங்கே கரூரில் முகாமில் தங்கிட்டாங்க. தங்கி 2 உயர் காவல் அதிகாரிகள் வந்து அங்கே வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒருத்தர் பேர் வந்து சோனால் மிஸ்ரா, சுமித் சரண் அப்படின்னு 2 டிஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே வந்து தங்கி முகாமிட்டு ஒவ்வொருத்தரையும் போய் விசாரிச்சுட்ருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் போய் அவங்க விசாரிச்சுட்ருக்காங்க. எதுக்கான விசாரிப்பு? இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சுமித் சரண் ஐபிஎஸ் அவர்களும் சோனால் மிஸ்ரா ஐபிஎஸ் அவர்களும் போயிட்டு கரூரில் இப்போ விசாரணையை முந்தா நாளே தொடங்கிட்டாங்க. ஸோ விஜய் வந்து போன வாரம் கரூருக்கு போகிறேன்னு மனு கொடுத்துட்டு அதை ஏன் ஸ்டாப் பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரணையை தொடங்கிட்டாங்க, இப்போ நான் வந்து உள்ளே போந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, அதனால விஜய் வந்து நேற்றைய முன்தினம் தான் வந்து
சரி நம்ம ப்ரோக்ராமை மாற்றிடலாம். இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா, கரூர் போறதுக்கான நிபந்தனைகள் வந்துட்டு சரியா குடுக்கப்படல. பிரைம் மினிஸ்டருக்கான நிபந்தனைகள்லாம் அவர் கேட்கறாரு. அத குடுக்கலன்றதுக்காக தான் இந்த இதுக்கு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. மகாபலிபுரம் வரைக்கும் வர வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவதுமா இதில் என்ன நீங்கள் பொதுமக்களும் எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் பிஎஸ் கிரை நம்பர் 855/2025 இதுதான் வந்து இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பதிவு பண்ண வழக்கில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இந்த கூட்டம் வந்து அளவுக்கு அதிகமாக வந்துருச்சு, அந்த இடத்துக்கு நீங்கள் ஜனங்கள்லாம் போகக்கூடாது, போனாவே வந்து ஆபத்து ஆகிடும், அங்கே போனாவே வந்து ஓடுகள் மேலே ஏறி கீழே விழுந்து செத்து போயிடுவாங்க, கம்பத்து மேலே ஏறி அது கரண்ட் கம்பத்து மேலே ஏறி மக்கள் கீழே குதித்து செத்து போயிடுவாங்க, மரத்து மேலெல்லாம் ஏறி குதித்து பொது சொத்துக்கு சேத விளைவிப்பாங்க என்றெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிட்டோம். யாரா என்ன சொல்கிறாரு, இந்த விஷயத்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து யார்கிட்ட மதியழகன்கிட்டையும் புஷி ஆனந்துக்கிட்டையும் சிடிஆர் நிர்மல் குமார் ஆதவ அர்ஜுனா இவங்க 4 பேர்கிட்டையுமே வந்து நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் சொன்னதை மீறி உள்ளே போனதுனால தான் இந்த இன்சிடெண்ட்டே நடந்துச்சு. அதனால் செக்ஷன் 105 பிஎன்எஸ் ஆக்டு, செக்ஷன் 110 பிஎன்எஸ் ஆக்டு, செக்ஷன் 125 பிஎன்எஸ் ஆக்டு, செக்ஷன் 223 என்னங்க 223 பிஎன்எஸ் ஆக்டு, செக்ஷன் 3 ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜஸ் ஆக்டு. இதில் வந்து செக்ஷன் 223 அண்டு செக்ஷன் 3 ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு ஊழியர் உத்தரவை மீறி போனதுனால தான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, எங்கள் பணியை வந்து சரிவர செய்ய விடாமல் தடுத்து விட்டார்கள், நாங்கள் அங்கே போக வேணான்னு சொன்ன போதே போயிட்டாங்க, அப்படி தான் இந்த எஃப்ஐஆர் சொல்லுது. இந்த எஃப்ஐஆர் சொல்லுது. ஆனா அதுக்கான உத்தரவு யார் குடுத்தது? இப்போ ஒரு கரூர்ல ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா, அதுக்கான அப்பாயின்ட்மெண்ட்ஸ்லாம் யார் குடுக்குறது? அதுக்கான ஆர்டர்ஸ்லாம் யார் குடுக்குறது? எந்த ஆர்டர் சொல்கிறீங்க? இல்ல, இப்போ வந்து அவங்களுடைய பேச்ச மீறி தான் போனாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி ஒரு பேச்சை மீறி மணிவண்ணன் சொல்கிறாரு. நாங்கள் வந்து நானும் எங்கள் ஏடிஎஸ்பி 2 பேரும் சேர்ந்து கூட்டம் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதிகமாக போச்சு, அந்த பக்கம் போகாதீங்க, போனால் வந்து நெரிசலில் சிக்கி ஜனங்க இறந்து விட நேரிடும், ஓடுகளில் மீது ஏறி அல்லது மரங்களில் மீது கம்பங்களில் மீறி கீழே விழுந்து இறந்து போய் விடுவார்கள். என்னங்க இதெல்லாம் வந்து நடக்கும்னு நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் அவங்ககிட்ட. எப்போ கூட்டம் நடக்கும்போது சொன்னாங்க? கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். கூட்டம் எப்போ நடந்துச்சு, எப்போ சொன்னாங்க? கூட்டம் வந்து 7 மணிக்கு அவர் வராரு, நாங்கள் 6:30 மணிக்கெல்லாம் 6:15 நான் சொல்லிட்டேங்கிறாரு மணிவண்ணன். அதான் இந்த எஃப்ஐஆர் சொல்லுது. இந்த எஃப்ஐஆர் வந்து அப்படியே வந்து தாவேக்காவுக்கு நேர் எதிரான எஃப்ஐஆராக இருக்குது. முதல் தகவல் அறிக்கை விசாரணையே அங்கேருந்து தான் தொடங்குது. நாங்கள் சொல்லிட்டோம், எங்கள் உத்தரவை மீறி நீங்கள் உள்ளே போனதுனால தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு தான் எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடஞ்சி போய் சொல்கிறாங்க. கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல மக்கள் கூடுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு ஹீரோயின், ஒரு ஹீரோ வந்து கூடுறாங்க அப்படின்னாலே மக்கள் சாதாரணமாக கூடுவாங்க. அப்போ இதெல்லாம் யார் பார்க்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்க்கணும். கூட்டம் கூடி மக்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, மக்கள் அவங்களால தடுக்க முடியாதுல்ல, அப்போ அதுக்கான ப்ரிகாஷன்ஸ்லாம் யார் பண்ணியிருக்கணும்? அது வந்து காவல்துறை தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா. காவல்துறை அதை பண்ணாமல், இல்லை கூட்டம் நடத்துறதுக்கு அந்த இடத்துல தான் நாங்கள் பர்மிஷன் கொடுத்தோம், இப்போ கூட்டம் நடத்தக்கூடாது, நீங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது, பர்மிஷன் கொடுத்தது நாங்கள் தான், என்னங்க கூட்டம் நீங்கள் நடத்தக்கூடாது, இங்கே நின்று பேசியிருங்க அப்படின்னு சொன்னது நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்களை மீறி உள்ளே போனதுனால தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு அப்படின்னு தான் இந்த எஃப்ஐஆர் சொல்லுது. இப்போது இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சிபிஐ வந்து வழக்கை வந்து ரீரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்டேட் போலீஸ் வந்து ஒரு கிரை நம்பரில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ வந்து வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டில் வந்து விசாரிக்க வரல, ஏற்கனவே வந்து தமிழ்நாடு காவல்துறையில் கரூர் பிஎஸ் கிரை நம்பர் 855/2025 இதில் பதிவு செய்யப்பட்ட வழக்கினுடைய அடிப்படை காரணங்கள் என்னென்ன, இதை தூக்கி சிபிஐ எஃப்ஐஆராக மாற்றுறாங்க. சிபிஐ எஃப்ஐஆரில் என்ன இருக்குது அப்படின்னா, அதுலேயும் வந்து இது மாதிரி வந்து அரசு உத்தரவை மீறி உள்ளே போய் கூட்டம் நடத்துனதுனால தான் இப்படி ஒரு இன்சிடென்ட்டே நடந்து போச்சு அப்படின்னு தான் இந்த எஃப்ஐஆர்லேயே இருக்குது. அவங்களும் அப்படி தான் தொடங்க போகிறாங்க விசாரணையை. அதுக்கப்புறம் உண்மை நிலையை கண்டுபிடிச்சி இல்லை செயற்கையாக ஏற்பட்ட காரணங்களால் தான் வந்து
இந்த இந்த நெரிசல், இந்த செயற்கையாக ஏற்பட்ட நெரிசலின் காரணமாக தான், அல்லது செயற்கையாக ஏற்பட்ட அடிதடியின் காரணமாக, அல்லது செயற்கையாக போய் வந்து அந்த தாவேக்காவுடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா மின்சாரம் தடுப்பு அது மாதிரிலாம் ஏறி வந்து விழுந்தது காரணமாக, அப்படியெல்லாம் வந்து அந்த ஏறி விழுந்தவங்களாம் யார்? எதிர்க்கட்சிக்காரங்களா, அல்லது வேண்டுமென்றே ஒரு கூட்டம் வந்து உள்ளே வந்து கலட்டாக உருவாக்குச்சா, ஆளுங்கட்சிக்காரர்களா, இல்லை அதாவது இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த வரப்போகிற தேர்தலில் 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று தாவேக்கா, இன்னொன்று திமுகங்கிறார். ஸோ தாவேக்காவுக்கு அவங்க எதிர்கட்சி, புரியுதா உங்களுக்கு இப்போதைக்கு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் வந்து விஜய் ரொம்ப கிளவராக வந்து நடந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். இப்போது சிபிஐ வந்து விசாரணையை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் கரூருக்கு போகிறேன்னு சொன்னார். சிபிஐ உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் நான் போய் மறுபடியும் வந்து கலட்டாக உருவாக்கிட்டேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் பொதுமக்களை பார்க்குறத இனிமேலும் என்னால் தள்ளி போட முடியாது, என் மனவேதனையை எப்படியாவது வந்து அதுக்கு ஒரு வடிகால் அமைத்தே தீர வேண்டும்னு விஜய் தன் கட்சிக்காரர்கிட்ட சொன்னதுனால அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு 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 சேஃபாக ஒரு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி, அந்த பஸ்ஸுக்கு வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி அந்த பஸ்ஸை வந்து 37 குடும்பத்தையும் ஏற்றிட்டு வந்து மகாபலிபுரம் பக்கத்தில் பூஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல 4 பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு தனியார் ஹோட்டலில் 35 குடும்பத்துக்கும் 37 ரூம் தனித்தனியாக போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டுட்டு மெயின் கேட்லேருந்து யாரையுமே உள்ளே வர வேண்டாம், கட்சிக்காரர்கள்லாம் கூட்டமாக திரள வேண்டாம். இந்த 37 குடும்பத்தையும் நாங்கள் ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தையும் கேட்டு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய அழுத்தத்தை அவர் மன வேதனையை வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பர்சனலாக கன்வே பண்ணுறது. இதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாபெரும் மனிதாபிமானம் தான் நான் கருதுகிறேன். மாபெரும் மனிதாபிமானத்தை அவர் வந்து நிறைவேற்றிட்டார் அப்படின்னு கருதுகிறேன். போய் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வீட்டிலலாம் வந்து குடும்பத் தலைவர் இறந்துட்டார், என் குழந்தைய யார் படிக்க வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், எங்கள் குழந்தையெல்லாம் நானே வந்து கடைசி வரைக்கும் படிக்க வைக்கிறேன். மாபெரும் மனிதாபிமானம் ஒரு மாசத்துக்கு கழிச்சு தான் விஜய் அவர்களுக்கு வருமா? இல்லைம்மா, அங்கே வந்து பர்மிஷன் கிடைக்கல. ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து இப்போ மனிதாபிமானம் இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி உணரணும் அப்படின்னா, 20 லட்ச ரூபாய் அவங்கவுங்க கணக்கில் வந்து வரவு வைக்கப்பட்டு விட்டது. நீங்கள் ஊடகத்துறை அப்படிங்கும்போது ஊடுருவி பாருங்கள், மேம்போக்கான பேப்பர் செய்திகளை மட்டும் பார்க்காதீங்க. அவர் வந்து தொடர்ந்து ரகசியமாக, நான் காவல்துறைங்கிறதுனால உங்களுக்கு ரகசியமான தகவல்லாம் இப்போ கசியப்படுறேன் கேட்டுக்குங்க. அவர் வந்து எல்லா மக்கள்கிட்ட யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அத்தனை பேர்ட்டையும் வந்து செல்ஃபோனில் வீடியோ காலில் பேசிட்டார். இது தெரியாததான் வந்து இவங்களெல்லாம் சந்திக்கவில்லைன்னு சில பேர் சொல்லிட்டு வீடியோ காலில் பேசினதுமே ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் தான் பேசினார், உடனே பேசல. இல்லைம்மா, அவர் ஒரு வார காலம் என்னால் எழுந்திருக்க அவருடைய அறிக்கையை பார்த்தீங்களா, என்னால் தாங்க முடியாத துயரத்தில் நான் இருக்கிறேன், துயரத்தில் என்னால் வந்து அதிலிருந்தே மீண்டு வர முடியவில்லை. நான் எப்படி வந்து அவங்களுக்கு வாய் திறந்து வந்து ஆறுதல் சொல்ல முடியும்? 1, 2 அல்ல, 41 மரணம், சற்றிலும் எதிர்பார்க்காத மரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னங்க, அவருடைய இது இப்போ நான் வந்து கொஞ்சம் திறந்த மனசோடு அதை பார்க்குறேன். நீங்கள் வந்து எதிர் திசையிலேருந்தே பார்க்குற மாதிரி அதை நீங்க சொன்ன மாதிரி 41 உயிர்ன்றது ஈஸியான விஷயம் இல்ல. இப்போ வந்து 21 லட்சம் அவங்க அக்கவுண்ட்டுக்கு போயிருக்குன்றதுனால 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு அனுப்பிட்டாரு. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கூட 20 தடவை போன்ல பேசிட்டாரு. சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம போச்சு. அதுதான் இப்ப பிரச்சனை. இழந்த உயிர் 20 லட்சம் ரூபாய் அனுப்புனாலையும் இல்ல வந்து 20 டைம்ஸ் கால் பண்ணி பேசினதுனாலயும் அந்த விஷயம் சரியா போயிடுமா? இல்லங்க, இழந்த உயிருக்கு யார் காரணம் அப்படிங்கறத வந்து சிபிஐ தான் சொல்லணும். நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த இறப்புக்கான உண்மையான காரணம் அப்படிங்கிறத வந்து போலீஸ் வந்து இன்கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டதுனாலேயோ, அவங்க வந்து ஏற்பட்ட காயத்தினாலும் அல்லது மூளைக்கு வந்து ஆக்சிஜன் போகாதனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடும். ஆனால் அந்த நெரிசலை உருவாக்கியவர்கள் யார் அப்படிங்கிற உண்மை காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டியது தலையாய கடமை வந்து சிபிஐ கிட்ட இருக்குது. அதனால தான் வந்து இந்தியாவில் வந்து இன்றைக்கி பார்த்து பாரத பிரதமர் 2 லட்ச ரூபா கொடுக்குறாரு, இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. முதன்முறையாக வந்து அனைத்து கட்சிகளுமே இப்போ 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. யார்? காங்கிரஸ் கட்சிக்காரவங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து கஷ்டப்படுற காலத்தில் நான் கடன் வாங்கி 50,000 கொடுக்குறாரு. அதிமுக பணம் கொடுத்துருக்குது, திமுக பணம் கொடுத்துருக்குது.
இவங்க எல்லாரும் கொடுத்ததை விட அதிகமாக பணம் கொடுத்தது தம்பி விஜய் தான் கொடுத்துருக்காரு. ஏன் வந்து 20 லட்சம் ஏன்னா கொடுத்துருக்காரு? எல்லாரும் நடந்த இன்சிடென்ட் வந்து அரசியல் பண்றாங்கல்ல. அதனால இல்லைம்மா, எல்லாரும் கொடுக்க ஒரு வேண்டியது. அரசு கொடுக்கும்போது அரசு நிதியிலேருந்து கொடுக்குது. ஒரு தனி மனிதன் வந்து தன்னுடைய இன்ன வரைக்கும் அரசியலில் முதல்ல கால் எடுத்து வச்சிருக்காரு. எடுத்து வைக்கும்போதே 20 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு பெருந்தொகையை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா அவருடைய மனசு அவ்வளோ பெருசு அப்படின்னு ஏன் நீங்கள் நினைக்க மறுக்கிறீங்க? இப்போ நீங்க சொல்லும்பொழுதே சொல்லியிருந்தீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக கரூர் போல விஜய் அவர்கள் அப்படின்ற எஸ். மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே மகாபலிபுரம் வந்திருக்காங்க. எல்லாரும் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாரா விஜய்? இப்போ வந்துமா நான் ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அவங்க விருப்பப்பட்டு வந்து அந்த ஆறுதலை கேட்குறாங்க. இது தனி மனித விருப்பங்கள். நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் என்னை பேட்டி கேட்டுக்கு வந்ததே காவல்துறை அதிகாரி அப்படிங்கிறதுனால தான். இதில் என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்போ இவர் வந்து அவங்க குடும்பத்தில் இறந்து போனவர்களை பற்றி விசாரிப்பதற்காக கூப்பிட்டுருக்காரு. இப்போ கூட வந்து நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் அவங்களாம் கேட்டால் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிபிஐ அப்படிங்கிறது ஒரு உச்சபட்ச அதிகாரம் படைத்த ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி. அது வந்து ஒரு தடவை 2 தடவை கேட்காது. உளவியல் அடிப்படையாக இந்த இறப்புக்கு யார் காரணம், உங்களை யார் முதல்ல தள்ளி விட்டாங்க, கூட்டம் எவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துச்சு, என்னங்க 10 ரூபா கதையை எடுத்ததுக்கு அப்புறம் தான் கூட்ட நெரிசல் அதிகமாச்சா, செருப்பு வீசப்பட்டுச்சா, அதுக்கப்புறம் தான் வந்து செயற்கை அலை உருவாச்சா அல்லது இயற்கை அலையா? இதுதான் இந்த இந்த இது இது இல்லைம்மா, நீங்கள் நான் யாரை பற்றி சொல்ல விரும்பல. அவர் 10 ரூபா பாட்டு பாடினார். 10 ரூபா பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் வந்து இயற்கை மனித அலை வந்து செயற்கை மனித அலையாக மாறிடுச்சு அப்படிங்கிறது ஊடகவியலாளருடைய நுண் கருத்துக்களாக கருதப்படுகிறது. இது இயற்கையான அலைதானா அப்படின்னு சரி ரைட்டு. அப்போ செருப்புகள் வீசப்பட்டது உண்மை. செருப்பு வீசப்பட்டதுக்கு பிறகு தான் வந்து எல்லாருமே நெரிசலாகி கீழே விழுந்து தண்ணீர் கேட்க ஆரம்பித்தார்களா? இது இயற்கையா அல்லது செயற்கையா? இது வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆனால் ஏடிஜிபியே வந்து சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த லாஸ்ட் மினிட் நெரிசலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரியாக அவரே மென்மையாக வந்து அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை வந்து சட்டவிரோதமான கூட்டம் ஒன்று அப்படி ஒரு செயற்கை மனித அலையை உருவாக்கியிருக்கிறதா என்றால் அது மாபெரும் தவறு. எதிர்காலத்தில் அரசியலில் வர்ற அத்தனை பேருக்குமே வந்து இது தவிர்க்கப்படிய ஒன்று. இது இயற்கையான நெரிசலாக இருந்தால் எல்லோருமே வந்து யார் மீதும் பழி போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பக்கசார்பற்றே பேசுகிறேன். நான் புரியுதா உங்களுக்கு? இது இயற்கையாக செயற்கையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு தான் இவ்வளோ நீதிமன்றங்கள், இவ்வளோ விசாரணை. இன்றைய தினம் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் கரூர் சம்பந்தமாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா முன்னிலையில் இன்றைக்கி 8 வழக்குகள் விசாரணைக்கு வருது. இந்த 8 வழக்குகளே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து திருக்குமரன் ஒருத்தர் கேட்குறாரு, காந்திமதிநாதன் திருக்குமரன் காந்திமதிநாதன் இந்த மாதிரி பேரணிகள், ரோடு ஷோ, பொதுக்கூட்டங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு வந்து ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன், பர்மனெண்ட் ரெகுலேஷன் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து முதல் வழக்கே. இப்போ இவர் வந்து பொதுநலமாக என்ன சொல்கிறாரு, இந்த கட்சிக்கு ஒன்று அந்த கட்சிக்கு ஒன்று சொன்னுன்னு அவர் திருக்குமரனையும் காந்திமதிநாதனும் சொல்லலை. பொதுக்கூட்டங்கள், ரோடு ஷோ இது போன்று செய்யணும்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குங்கள் அப்படின்னு தான் அவர் கேட்டிருக்காரு. இப்போ வந்து ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் கேட்குறாரு. அவரே சொல்கிறாரு, விழுப்புரத்தில் வந்து ராஜான ஒருத்தர் ஃபைல் பண்ணுறார். அவரும் சொல்கிறாரு, அந்த மாவட்டத்துடைய எஸ்பியும் அந்த மாவட்டத்துடைய கலெக்டரும் தான் அதுக்கு பொறுப்பு, அவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ அவருடைய கருத்து வேறையாக இருக்குது. விழுப்புரம் ராஜாவுடைய கருத்து, இந்த கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமே அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா எஸ்பி கலெக்டர் தான் பொறுப்பு, அவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு விசாரணை தொடங்கணும் அப்படின்னு ஸ்ரீவஸ்தவா முன்னிலையில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்படி வந்து இருவேறுபட்ட கருத்துக்கள் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னால் 8 கருத்துக்கள் வந்து அங்கே இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, எஸ்பி கலெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தங்கவேல்னு தாவேகா தொண்டர் கார்த்திபன் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. நாங்கள் அனுமதி பெற்று வந்தோம், என்னங்க இந்த இடத்துல தான் பேச போகிறோங்கிறது வந்து காலையிலேருந்து நாங்கள் வந்து அந்த இடத்துல விழா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக பேசிட்டு போகிறதுக்கு உரிய பந்தோபஸ்து கொடுக்க வேண்டியது எஸ்பி கலெக்டருடைய பொறுப்பு. இது 1 முறை 2 முறை இல்லை, 5 முறை நாங்கள் வந்து இதே மாதிரியான விழாக்களை நடத்தும் போதெல்லாம் எத்தனை பேர் மயக்கம் போட்டிருக்கார்கள்,
அதில் எவ்வளோ பேர் உயிரிழப்பு ஏற்பட்டது அத்தனையுமே வந்து ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு புதிர் நாங்கள் ஒன்றும் நடத்தலை அப்படின்னு வந்து காந்திபன் அப்படிங்கிற தாவேகா தொண்டர் வந்து உயர்நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. என் மீது வந்து தேசவிரோத வழக்கு போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு, என் மீது தேசவிரோத வழக்கு பதிவு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு, இன்ஸ்பெக்டர் ஒருவரும் சிபிஐ வழக்கு, அப்புறம் வந்து தனி நீதிபதி ஒருவருடைய விசாரணை, மொத்தம் வந்து 9 விசாரணை வந்து போயிட்டுருக்குதுமா. இந்த 9 விசாரணைகளுமே வந்து உயர்நீதிமன்றம் இன்றைக்கி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுற போது ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த வழக்குகள் 9ஐயும் கிளப் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று ஏற்பாடு பண்ணணும், இது மாதிரி விஜய் வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுகளை விசாரிக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் நீதிமன்றமே அமைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளவு தள்ளுமுள்ளுகளுக்கு நடுவில் விஜய் போய் குறுக்க போந்து பயணம் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களாமா? மேபி ஆப்வியஸா அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் போயிருக்கணும், அல்லது சிபிஐ விசாரணை நடக்கும்போது அவர் அங்கே போகாமல் இருந்தது தான் சரி. ஏன்னா அவர் போய் மறுபடியும் ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாரு, ஒரு தள்ளுமுள்ளை உருவாக்கிட்டாரு, இப்படி தான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு வேறு ஒரு நிகழ்வு வந்து இந்த நிகழ்வை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஆக விஜய் வந்து இன்றைக்கி வந்து ஹோட்டல் 4 பாயிண்ட் அப்படிங்கிற ஹோட்டலில் அவங்க குடும்பத்துக்கு எல்லாரையும் வந்து தனித்தனியாக 37 ரூம் கொடுத்து அவங்களுக்கு சேவை செய்கிறதும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு கண்ணியமாக அவங்க அந்த கூட கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 15 ரூம், 37 50 ரூமை புக் பண்ணியிருக்காரு. இவர் வந்து காலையில் 10 மணிக்கு போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்தோடு தனித்தனியாக பேச்சுவார்த்தை, உங்கள் வீட்டில் என்ன கஷ்டம், உங்களுக்கு வந்து மருத்துவ உதவி இல்லையா, உங்களுக்கு இன்னும் பாதிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக வந்து தாவேக்காவை ஏற்றுக்கொள்ளும், பாதிக்கப்பட்டவங்களுடைய ட்ரீட்மெண்ட்லாம் தாவேக்காவை ஏற்றுக்கொள்ளும். தாவேக்கா குடும்பத்தார் இறந்து போயிருந்தால் அந்த கல்வி செலவை வந்து நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானமுள்ள ஒரு செயலாய் நான் கருதுகிறேன். இது வரைக்கும் தமிழகத்தை வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் தலைவருமே வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல முன்வரவில்லை. எனவே வந்து இப்பேற்பட்ட மனதோடு அவர்களை வரவேற்றதற்காக விஜய் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், உங்கள் நேரத்தை செலவழித்து இவ்வளோ விஷயம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.